அவர் ஆங்கரித்து வாய்ந்தாரானா 500 அடி வாய்ந்திடுவார் அவர் ஆங்காரமாய் வாய்ந்தாரானா 600 அடி வாய்ந்திடுவார் அவரும் எட்டி வெல்ல வாய்ந்தாரானா ராமன் வாய்ந்தாரான் 700 அடி வாய்ந்திடுவார் 700 அடி வாய்ந்திடுவார் முன்கரானாம் பின்கரணத்தை படைத்த என் ராமமூர்த்தி வில்வித்தை போர் வித்தை சிலம்பு வித்தை வாழ்வித்தை சுருள்வாள் இப்பேறுபட்ட வித்தைகளை எல்லாம் படைத்த ராமன் மூச்சடைக்கு பாய்ந்தார்னா 300 அடிக்கு பாய்வாரு ஆங்காரித்து பாய்ந்தால் 500 அடி பாய்ந்து விடுவார் பாய்ந்தாரானால் 700 அடி பாய்வார் ராமமூர்த்தி அரசகுமாரன் அப்படின்னா அந்த திறமை இருக்கணும் இல்லையா இப்பேறுபட்ட பாடங்களை எல்லாம் படித்த என் ராமமூர்த்தி 16 வயதுக்குள்ள இவர் கற்பிக்காத பாடமே கிடையாது நமக்கு படிக்கிறதுக்கு ஒரு வயசு இருக்கு பாத்துக்கோ என்ன வயசு இந்த 16 வயசுக்குள்ள நம்ம என்ன பாடம் படிக்கமோ அதுதான் நம்ம மனசுலயும் நிக்கும் மண்டையிலையும் நிக்குமா 16 வயசுக்கு மேல படிக்க முடியாதா படிக்கலாம் படிக்க கூடாதுன்னு யாரு சொன்னா 16 வயசுக்கு மேல படிக்கணும்னு என்ன இருந்தா படிக்கலாம் ஆனா அந்த 16 வயதை கடந்து வரும்போது 18 20 வயசாகி போச்சுன்னா அந்த பிள்ளைக்கு வந்து மனசு அலைபாயும் ஏன் அலபாயுமா பள்ளிக்கூடம் முடிச்சாமனு வையே பஸ் ஸ்டாண்டுக்கு வரும்போது ஒரு செல்போன் ஒண்ணு வச்சிருப்பான் வேண்டு பைக்குள்ள ஒரு சீப்பு வச்சிருப்பான் ஒரு கண்ணாடி ஒண்ணு வச்சிருப்பான் என்ன செய்வான் தெரியுமா பள்ளிக்கூடத்தை விட்டு வெளியே வந்த உடனே பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து நம்ம ஆளு இங்க நிப்பாடா இல்ல அங்க நிப்பாடா இல்ல வேற பஸ்ல ஏறி வீட்டுக்கு போயிட்டாளா போறோம் பஸ் ஸ்டாண்ட்ல நிப்பாளோ அறியப்பட்டது நிப்பாளோ போன் போடுவோமா இல்ல மெசேஜ் போடுவோமா அப்படின்னு இந்த பையன் கண்ணு சுத்துல வரும் பாத்துக்கோ அந்த நினைப்பு வந்த பிறகு படிப்பு வருமா வராதுல படிக்கணும்னு நினைக்கினா படிக்கலாம் வேற மனசு அலைவாயனா தன் கட்டுப்பாடு இல்லைன்னா 16 வயசு 17 வயசு ஆயிடுச்சுன்னா அவருக்கு முகத்துல அரும்பு மீசம் முளைக்கும் அரும்பு மீசம் முளைச்சிட்டுன்னா குறும்பு பார்வை பாப்பான்